ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். லோன் ரைட் ஆஃப், லோன் டிஃபால்டர், லோன் என்பிஏ பக்கெட் 0. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு லோன் ரைட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தான் பார்த்துட்டுமேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஆல்ரெடி நம்ம இதை பற்றி வீடியோ போட்டுட்டோம். அதை பார்க்கலைன்னா நீங்கள் பார்த்துடுங்க. அதில் இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன். நான் ஒரு ரைட் ஆஃப் எப்படி உருவாகுது, அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரைட் ஆஃபை எப்படி கிளியர் பண்ணுறது, என்னென்ன வழிகள் இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த ரைட் ஆஃப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றியும் இதில் பேச போகிறோம். 25 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எடுப்பாங்களாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது உண்மையா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, செபி ரிஜிஸ்டர்டும் கிடையாது. நீங்கள் இதை ஒரு இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கோங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர், அதே போல் வந்துட்டு உங்களுடைய நாலேஜ் அப்படின்றதை போட்டு அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத பண்ணாங்க. சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம். பக்கெட் 0, பக்கெட் 1, பக்கெட் 2, பக்கெட் 3 இதெல்லாம் மந்த் கணக்கில் வரும். இப்போது அடுத்தது ஆஃப்டர் தட் என்பிஏ அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு பக்கெட் 3லேருந்து உங்களுக்கு என்பிஏ மூவ் ஆகிடும். ஸோ என்பிஏ போச்சு அப்படின்னாலே இங்கே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சில லீகல் நோட்டீஸ் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ லீகல் நோட்டீஸ் வரலாம், பேங்க்லேருந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம், அட்வொகேட் யாராவது ஒருத்தர் மூலியமாக லீகலாக உங்களை வந்துட்டு அப்ரோச் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி பணம் கட்டலீங்களே, நீங்கள் வாங்கினீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுலேயும் பணம் கட்டல, அதுலேயும் வந்து ஸ்கிப் ஆகி போகுதுன்னா ஆஃப்டர் தட் இது ஆஃப்டர் 6 மந்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஆஃப் அப்படின்றது வரும். என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட். ரைட் ஆஃப் அப்படின்றது இதை வரா கடன் லிஸ்ட்டு, இந்த பணத்தை எங்களால் வாங்க முடியல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஸோ இதுக்கு வந்து சட்டத்தை நாங்கள் அணுகிறோம். முதல்ல வந்துட்டு என்பிஏ அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இது வரா கடன் லிஸ்ட்டு சேர்த்துட்டு நான் வேற யாராவது தேர்ட் பார்ட்டியை விட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே நான் சட்டப்படி இதை அணுக போகிறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் டீப்பாக இறங்கி இது யாரோ அட்வொகேட் வச்சோ இல்லை கோர்ட் மூலியமோ இந்த பணத்தை ரெக்கவரி பண்ண போகிறேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்படி இந்த கட்டமைப்பு அப்படின்றதுக்கு இதனுடைய ஷார்ட் இன்ட்ரோ தான். அப்போ பக்கெட் 0, பக்கெட் 1, பக்கெட் 2, பக்கெட் 3 இதெல்லாம் தெரியலனா, என்பிஏ பற்றி தெரியல, இதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன், நம்மளுடைய வீடியோவில் போய் பாருங்கள், அதில் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து ரைட் ஆஃப் அப்படின்றதுக்குள்ள வரலாம். ரைட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணோம்னா நிறைய வழிகள் இருக்குங்க. அந்த நிறைய வழியில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிகளை சொல்கிறேன், அதன் மூலியமாக முயற்சி பண்ணி பாருங்கள். முதல் விஷயம், உங்ககிட்ட இடையில யாராவது கால் பண்ணியிருப்பாங்க, இது போல வந்துட்டு இந்த லோனை கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கால் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்பொழுது இந்த அக்கௌண்ட் இப்போ யாருக்கிட்ட இருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு அப்படின்னு இதனுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்தது நீங்கள் இங்கே ஒருவேளை இவங்களால அணுக முடியலைங்க, அதெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தது கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசலாம். கஸ்டமர் கேரில் கால் பண்ணி பேசி இது போல் இந்த மாதிரி இருக்குங்க, நான் டோட்டலாக வந்துட்டு லோனை க்ளோஸ் பண்ண போகிறேன், ரைட் ஆஃப் வந்து நான் அதை கிளியர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றத பண்ணலாம். ஸோ நீங்கள் கஸ்டமர் கேர் மூலிமா முயற்சி பண்ணலாம். அடுத்தது ஒருவேளை எனக்கு அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க, அப்ளிகேஷனை விட்டுருங்க. ஏன்னா அதுக்கு இங்கே ஆஃபீஸ் அப்படின்றது மேக்ஸிமம் இல்லாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஃபினான்ஷியல் நிறுவனம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை இது ரெண்டுலேயும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் அவங்களுடைய பிரான்ச்சை விசிட் பண்ணிடுங்க. பிரான்ச்சை விசிட் பண்ணி இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி பேசுனீங்கன்னா ஃபர்தராக அவங்க என்ன செய்யணுன்றதை சொல்லிடுவாங்க. ஒருவேளை அப்ளிகேஷன் தான் எடுத்துருக்கிறீங்க, அதுக்கு இங்கே பிரான்ச் இல்லைன்னா மெயில் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். ஸோ மெயில் மூலிமா கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அவங்க ரிப்ளை கொடுத்துருவாங்க, கொடுத்து தான் ஆகணும். அடுத்தது இங்கே மெயில் மூலியமாகவும் கிடைக்கல, எனக்கு வந்து அப்ளிகேஷன் கஸ்டமர் கேர் மூலிமா அவங்கள பிடிக்க முடியல அப்படின்னா அடுத்தது தான் ஃபைனல் பிரம்மாஸ்தானம் இருக்குது. அது என்னன்னா சிபில்.com. சிபில்.com அப்படின்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வெப்சைட். அது அந்த சிபில்.com நல்ல சரியான தரம் தானே அப்படின்றது இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்த்து சிபில்.com மூலிமா சிபிலை பை பண்ணிக்கோங்க. சிபிலை பை பண்ணி அதுக்கு உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு கஸ்டமர் சர்வீஸ், ஒரு சப்போர்ட்டிங் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் சிபிலில் போயிட்டு இந்த மாதிரி ரைட் ஆஃப் அப்படின்றதுல போய் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுக்கலாம். இது போல் நான் ரீபேமெண்ட் பண்ணணும், எனக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்ன, எனக்கு ரீபேமெண்ட் பண்ணுறது வழி சொல்லுங்கன்னா, இப்போ இங்கே சிபிலில் நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு வேலை பார்க்க அவங்க ரெடியாக இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்தினுடைய பெயரை பார்த்து அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியோ சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த பேமெண்ட் கட்ட இவர் ரெடியாக இருக்கிறாரு, வாங்க இதை மட்டும் கிளியர் பண்ணி விட்ருங்க, இது என்னன்னு பாருங்க, அவங்களோட டீட்டெயிலாக எடுத்துவாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றத கொடுப்பாங்க. ஒரு லோன் ரைட் ஆஃப்ல இருக்கிறத கிளியர் பண்ணோம்னா இந்த ஒரு முறையில் தாங்க கிளியர் பண்ணணும். அதே போல் இன்னொரு மேஜர் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் ரைட் ஆஃப்ல வச்சுக்கிட்டு செட்டில்மெண்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா இது இன்னும் ஒரு இம்பாக்ட் அப்படின்றது எப்போவுமே உங்களுடைய சிபிலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரைட் ஆஃப்ல இருக்கீங்க, மறுபடியும் ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிருக்கீங்க. ஸோ இது கண்டிப்பாக கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய சிபிலை இன்னும் அஃபெக்ட் பண்ணுறது தான் இது மேஜராக அந்த இடத்துல ஹிட் பண்ணும். ஸோ சிபில் இன்னும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால முடிந்த வரை நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணாமல் அதை கிளியர் பண்ண பாருங்கள். உங்களுக்கு சிபில் முக்கியம் அப்படின்னா ஸோ நீங்கள் அதை கிளியர் பண்ண பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ரைட் ஆஃப்ல தான் நமக்கு கால் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறம் அந்த டீம்கிட்ட நான் சொன்னேன், அந்த டீம் இவங்களை பார்த்தாங்க, இவங்களை பார்த்து பேசினாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு அந்த ரைட் ஆஃப்ல இருந்த இவர் அப்படியே செட்டில்மெண்ட் அப்படின்றத கேட்டிருக்காரு. எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க, என்னால் வந்துட்டு இப்போதைக்கு பணம் கட்ட முடியாது, செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்க. அப்போ எங்கிட்ட சொன்னாங்க, நான் அவர்கிட்ட பேசினேன். ஏன்னா என்னுடைய வந்துட்டு கடமை அப்படின்றது அவருக்கு இருக்கிற விஷயத்த புரிய வைக்கணும். இப்போ நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு, இல்லை பிரதர் இது இப்படி பண்ணுனா, சாரி அந்த இடத்துல சாருன்னு சொன்னேன், இங்கே வீடியோவில் பிரதர்ன்ட்டேன், இல்லை சார் இந்த மாதிரி பண்ணால் ஃப்யூச்சரில் உங்களுடைய சிபில் இடிக்கும். ஒருவேளை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது ஒரு 2, 3, 4 வருஷம் இருக்கும், இதெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க சார். இது போல் உங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் பேங்க்கில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, பேங்க்கில் ஆல்ரெடி சிபில் செக் பண்ணுவாங்க, தனியார் கம்பெனியில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது வேற போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், அதெல்லாம் வர்ற காலத்தில் பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் என்ன பண்ணார்னா, சரி ஓகே காசை கட்டிட்டார். அப்புறம் என்னாச்சு, ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு கால் வருது. இவரே தான் பேசுகிறாரு, பிரதர் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இது போல் நான் அதாவது வந்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், என்னுடைய சிபில் ஸ்கோரை பார்த்துக்கிட்டு இது வந்துட்டு கிளியர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதான் சொல்லியிருந்தேன் நான், இது போல் அது தெரியும் பிரதர், இந்த மாதிரி அரசு புதுசெல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பேங்க்கில் மறுபடியும், ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம்கள் எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அது வேற ஆள்கிட்ட கொடுத்துருவாங்க, வேற டீம் போயிடும். அப்புறம் வேண்டிக்கு இல்லை சார் நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறதா இட்ஸ் பெட்டர், நீங்கள் அங்கே கால் பண்ணி பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்தராக அவரும் அதுக்கப்புறம் அதிலிருந்து வர்றதில்லை, அவ்வளோதான். ஸோ செட்டில்மெண்ட் அப்படின்றது உண்மையாலுமே நீடு இருக்குது, பெரிய தொகையை செட்டில்மெண்ட் போகிறீங்கன்னா போகலாம். இல்லை நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா கம்மியான அமௌண்ட்டு தான், ஒரு 5000 6000 செட்டில்மெண்ட் தான், இவ்வளோ தூரம் நான் மெனக்கெட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஆப்வியஸாக அது பெரிய அமௌண்ட்டு தான். இருந்தாலும் உங்களுக்கு ஃபியூச்சரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 5000 அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது தான். ஸோ மேக்ஸிமம் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போகாதீங்க, அது ப்ரிஃபர்டு கிடையாது. ஏன்னா சிபில் இம்பாக்ட் இது எல்லாமே நடக்கும் அப்படின்றதுனால அது எப்படியாவது செட்டில்மெண்ட் அப்படின்றது சிபில் ரிப்போர்ட்டிங் நடக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே இப்படி தான் உங்களுடைய சிபில் ஸ்கோரை கிளியர் பண்ணோம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. இதை நீங்கள் உங்களுடைய வந்துட்டு வங்கியோ ஃபைனான்ஸோ ஃபின்டெக் நிறுவனமோ அதை தொடர்பு கொண்டு அதன் மூலிமா டீட்டெயில் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் அப்படின்றது பண்ணுறது பெட்டர். செட்டில்மெண்ட் பண்ணோம்னா முதல்ல வந்துட்டு நீங்கள் அந்த செட்டில்மெண்ட்டுக்கான லெட்டர் வாங்கிக்கிறோம், நான் லோன் இவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ நாளில் செட்டில்மெண்ட் பண்ண போகிறோம் லெட்டர் அப்படின்றது வாங்கிக்கிறோம், அதை மறக்காமல் தவறாமல் வாங்கிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் கேள்வி இருக்கும், அது ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான ஃபினான்ஷியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, E-Mandate, ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்ட்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.